மண்பானையில சமைக்கிறதா இருந்தாலும் அல்லது மண்பானை தண்ணியை குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றீங்க. மண்பானையில் உள்ள கனிமச் சத்துக்கள் தண்ணியில கலந்து உங்க உடம்புக்கு தேவையான சத்துக்களை வழங்குதுங்க. மண்பானை தண்ணி சளி, இருமல், தொண்டைப்புண் போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்கு. உடல்ல பல பிரச்சனைகள் சரி பண்ணுதுங்க. அப்புறம் மண்பானை தண்ணியை நீங்க குடிக்கிறதுனால சரும நோய்கள், அதாவது ஸ்கின்ல வர பிரச்சனைகள், ரெண்டாவது நம்மை நோய்கள், ஹீட்டுக்கு வர அந்த பிரச்சனை சுத்தர வரவே வராதுங்க. நீங்க புதுசா ஒரு மண்பானை வாங்குறீங்கன்னா அதை எப்படி நான் பயன்படுத்தணும், எப்படி பராமரிக்கணும்னு தெரியுமா? இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஒவ்வொன்றா நான் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட்டு மண்பானையை நல்லா கழுவி அதில் தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி, அதாவது ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் தண்ணியை நல்லா ஊற வச்சிருங்க. இப்படி பண்ணுறதுனால மண்பானையில் உள்ள வாசனை மற்றும் மண் வாசனை சுத்தமாக போயிடுங்க. மண்பானையை கழுவும் போது நீங்கள் சோப்பு மற்றும் இந்த மாதிரி லிக்விடு இதெல்லாம் ஊற்றி கழுவவே கூடாதுங்க. தண்ணியில் தாங்க கழுவணும். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அடுத்து மண்பானை வெயிலில் வைக்கக்கூடாதுங்க. நிழல்ல அதை காய வைக்கணும்னு சொல்லி சில பேர் எடுத்து வெளியில் வைப்பாங்க. அதான் தவறு. மண்பானை எப்பயுமே நிழல்ல தான் வைக்கணும். மண்பானையில் சமைப்பதால் ஹீட் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி ஃபுட்டோட டேஸ்ட் உங்களுக்கு அப்படி கிடைக்குங்க. மண்பானையில் சமைக்கிறதுனால உணவு சீக்கிரமாக கெட்டு போகாது. ரொம்ப நாள் நம்ம நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். மண்பானை நீர் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். மண்பானையை முறையாக பயன்படுத்தினா அதோட பெனிஃபிட்டை நம்ம ஃபுல்லாக அனுபவிக்கலாங்க. இவ்வளோ பேசுகிறேன். வீட்டில் மண்பானை இருக்கான்னு கேட்டால் என் வீட்டில் இல்லைங்க. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக நான் வாங்குவேன். நம்ம வீடியோ பார்க்குறதுனால ஒரு சின்ன சின்ன தகவலாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மண்பானையில் தண்ணியை 2 முதல் 5 மணி நேரம் ஊற்றி வைப்பதன் மூலம் அதில் உள்ள எல்லா கெட்டதுமே உறிஞ்சப்படுதுங்க. அதாவது பியூர் வாட்டர் கிடைக்குங்க உங்களுக்கு. உலகிலேயே சிறந்த வாட்டர் ஃபில்டர் மண்பானை. மண்பானம் களிமண்ணால் செய்யப்படக்கூடியதுங்க. இதில் இருக்கும் காரத்தன்மை உணவில் இருக்க pH லெவல் முறையாக பராமரிக்கப்படுகிறது. மற்ற பாத்திரத்தில் நீங்கள் சமைக்கும் போது ஊற்றும் எண்ணெயை விட கொஞ்சம் குறைவாகவே ஊற்றலாம். மண்பானத்தில் சமைக்கிறதுனால இதய நோய்க்கான அறிகுறிகள் குறையும்னு நான் சொல்லலைங்க, வல்லுநர் சொல்கிறாங்க. சரி, வேற என்னங்க, நாளைய பார்க்கலாம்.